இந்த குட்டி பையன் ஒரு காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு கீழே பார்த்தா ஒரு மிகப்பெரிய பாம்புடைய தோல் இருக்குது. இவன் ரொம்ப நாளா இந்த காட்டுக்குள்ளேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் இவ்வளவு பெரிய தோலை அவன் பார்த்ததே கிடையாது. சரின்னு அவன் அதை பெருசா கண்டுக்காம அங்கேயே போட்டுட்டு திரும்பவும் காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்ப வழியில சில பழங்களை பார்த்துட்டு அதை பறிச்சு ஒரு மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு 3 அணிலுங்க வந்து அவனுடைய பழங்கள் எல்லாம் திருடிக்கிட்டு ஓடிடுதுங்க. அதனால இவன் அதுங்க பின்னாலேயே துரத்திக்கிட்டு போய் ஒரு மிகப்பெரிய மரத்து மேல ஏறிடுறான். அந்த இடத்துல வேற ஒரே பனிமூட்டமா இருக்குது. அந்த குட்டி பையன் வேற திடீர்னு பயந்து போயிடுறான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய பாம்பு வந்து நிக்குது. இவன் அதோடைய கண்ணை பார்த்த உடனே இவனுடைய சுயநினைவையே இழந்துடுறான். அங்க இருந்து தப்பிச்சு ஓடணுங்கிறத கூட மறந்துடுறான். இப்ப அந்த பாம்புடைய கண்ணுல அந்த குட்டி பையனுடைய பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே தெரியுது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இந்த பையனுடைய அப்பாவை ஒரு புலி வந்து சாகடிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் மட்டும் தனியா தான் இருந்திருப்பான். அப்ப இவனுக்கு பாதுகாப்பா அந்த இடத்துக்கு ஒரு கருஞ்சிருத்தை தான் வந்து இவனை கூட்டிட்டு போய் குழந்தையில இருந்தே வளர்த்துருக்கோம். இவன் இப்படி எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு அவனை மொத்தமா அப்படியே சுருட்டிட்டு அப்படியே வாயை திறந்து அந்த குட்டி பையனை முழுங்கிடலான்னு பாக்குது. அந்த நேரம் பார்த்து நல்ல வேளையா அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய கரடி வந்து அந்த பாம்பை கடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு ஒரு வழியா அந்த குட்டி பையனை காப்பாத்திடுது.